அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதியில் வரும், 2 ராசியில் வரும். முதல் 3 பாதங்கள் வந்து கும்ப ராசிலையும், கடைசி பாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மீன ராசிலே வரும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவானோட நட்சத்திரமோ சூரிய பகவானோட நட்சத்திரம் மட்டும், இந்த 2 நட்சத்திரம் மட்டும் இந்த 27 நட்சத்திரங்களில் அவங்க ராசியிலே வரும். சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் வரும். அதே மாதிரி இந்த குரு பகவானோட இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசிலையும் வரும் ஒரு பாதம் இல்லையா? ஸோ அந்த சிறப்பு வந்து இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற நட்சத்திரங்கள் அப்படி இருக்காது, பாதங்கள் தான் வரும், நட்சத்திரமே அதில் வராது. சரிங்களா? அந்த சிறப்பு இந்த இதுக்கு. இதில் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குருவோட நட்சத்திரம். 2வது வந்து சனியோட வீட்லேயும் இருக்குது, குருவோட வீட்லேயும் இருக்குது. ஸோ குரு ப்ளஸ் சனி ப்ளஸ் குரு அந்த இதுலேயே வரும் இவங்களுக்கு. ஸோ அத்தகைய தன்மை மிக்கவர்கள் தான் சொல்லலாம். ஸோ குருன்றச்ச வந்து நல்ல படிப்பாளிகள், நல்லா படிப்பாங்க, ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும், நல்ல தெய்வ சிந்தனைகள் நல்லா இருக்கும், எந்த ஒரு வேலையை வந்து நேர்த்தியாக செய்வாங்க, பெரியவர்கள் நல்ல மதிப்பு பாசம் எல்லாமே இருக்கும், தாய் தந்தை நல்லா போற்றி வணங்குவாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி தந்தையார் சொல்கிறத கேட்டு வழி நடத்துவார்கள். நல்ல தந்தை பேரும் வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல படிப்பு, நல்ல செல்வாக்கு எல்லாமே இருக்கும். இது 11ஆம் வீடு கும்பத்தில் இருக்கிறதுனால இவர்கள் வந்து கும்பத்தை ஆல்ரெடி நம்ம சதய நட்சத்திரத்தை பற்றி பேசினோம், உயர் நிலையில் இருப்பாங்கன்ட்டு. ஸோ அத்தகைய தன்மை மிக்கவர்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படிப்பு எந்த குறையும் இருக்காது, தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும், செயல் வீரர்கள் சொல்லலாம், திட்டமிட்டு செயல்படுவார்கள் சொல்லலாம், லாபம் ஒன்றே குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. இவங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் அது ஒரு லாபன்றத இவங்க ஒரு மெயின் குறிக்கோள் அதுவாக இருக்கும். சரிங்களா? எந்த மாதிரி தொழிலும் செய்வாங்க, உத்தியோகத்துலேயும் இருப்பாங்க, சொந்த தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை மேலே நல்லாவே பாசம் பணிவு எல்லாமே நல்லாவே இருக்கும். வாழ்க்கை துணையோடு அடங்கி தான் போவார்கள். இவர்கள் வந்து மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா சகலகலா வல்லவர்கள் சொல்லலாம், தான வள்ளல்கள் அப்படின்னு, சுகப்பிரியர்கள், அதிகமாக சுகத்தை விரும்புவார்கள் சொல்லலாம், நல்ல என்ஜாய்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க, கலகலப்பு பேர்வழிகள் நம்ம சொல்லலாம், சிறந்த பேச்சாளர்களும் நல்லா இருப்பாங்க, பேச்சு திறமை நல்லாவே குருவோடு இருக்கிறதுனால பேச்சு திறமை நல்லாவே இருக்கும், மக்கள் தொடர்பு நல்லாவே இருக்கும். இவர்கள் வந்து உல்லாச விரும்பி, அதாவது வெளிநாட்டு போக இவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒன்று இவங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே அந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அது சில பேர் அதை வாங்கி அதுவே வந்து தொழிலாகவும் செய்வாங்க, சேல்ஸாக. அந்த மாதிரி இதுவும் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. படிப்பு திறமை எல்லாமே இருக்காது, செல்வாக்கு நல்லாவே இருக்கும். இவர்கள் சொல்கிற வாக்கு வந்து அப்படியே பளிச்சிடும். அதுவே இவர்கள் வந்து ஒரு சிலர் ஜோதிடர்களாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு 100% அந்த இதில் தில்லம் உண்மை சொல்லலாம். அத்தகைய திறமைக்கவர்கள் தான். வாக்கு அன்பம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. செயல் வீரர்கள் சொல்லலாம், கோபம் அதிகமாக வரவர்களுக்கு, குணமும் நல்ல குணங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தான் சொன்னேன், தான வள்ளல்கள் சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் தானம் செய்யறதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல சறுக்குகள் விழுந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதோடு அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வேலை என்ன அப்படின்றத வாட் நெக்ஸ்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுமாதிரி அடுத்த இதை பற்றி யோசிக்கிறதுலே அந்த இதில் வந்து இவங்களுடைய இது வந்து செயல்பாடுகள் மாறிடும். அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இவர்கள். அதுமாரி எந்த ஒரு தொழிலையும் வீணாக்க மாட்டார்கள். ஆடம்ப பிரியர்கள் சொல்லலாம். செலவுகள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் செலவுகள் எவ்வளோ செய்யறதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. தண்ணி போல் பணத்தை கூட செலவு பண்ணுறது தயங்க மாட்டாங்க. அதனால் லாஸ் ஆனாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இவர்கள் எப்பவுமே வந்து ஒரு திட நம்பிக்கையோடு இருப்பவர்கள் தான். எதையும் சாதிக்க திறமை உள்ளவர்கள், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதேமாதிரி உழைப்பினால் நல்லா முன்னேறுவார்கள். எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. உடன்பிறப்புக்கள்லாம் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா கூட அவங்களுக்காக என்ன நல்லா செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் சொல்லலாம். தொழிலே வந்து ஒரு நேர்த்தி இருக்கும் அவங்கக்கிட்ட. திறன்பட செயல்படுவர்கள் தான்.
மேலிடத்தவர்கிட்ட நல்ல மதிப்பு நல்ல இதெல்லாம் பெறுவார்கள். ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும். ஜாதகம் நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் கூட கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க கூட இந்த நட்சத்திரத்தில் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உல்லாச விரும்பிகள் நம்ம சொன்னோம் ஆல்ரெடி. நிறைய செலவு இதெல்லாம் செய்பவர்கள். உடை இதில் நேர்த்தி இருக்கும். ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் அதிகமாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட. நல்ல பண்பு நல்ல நெறிமிக்கவர்களாக இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க சுகவாசிகளாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் வந்து இவர்களுடைய அடுத்த பக்கமாக இதில் இருக்கும். இவர்கள் வந்து 2 பக்கமும் அப்படின்னு நம்ம சமம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்னென்னா இவர்கள் நல்ல குரு வழிகாட்டி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் நல்ல நேர்மை எல்லாமே இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், இவர்கள் சுகப்பிரியர்கள் சொன்னேன், சுகவாசிகள்னு சொன்னேன், வெளிநாட்டு போக அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். அதனால் சில தீய வழிகளில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதில் வந்து ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லணும், ஒரு சிலருக்கு அது ஜாதக கட்டமைப்பை பொறுத்து தீய வழிகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் தீய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் பிஸ்னஸ் நம்ம சொல்லலாம், பிறன்மறை நோக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தகாத உறவுகள், சிட்டு பிரியர்கள் சொன்னேன் இல்லையா, அந்த இதிலலாம் போவாங்க. சில பேர் வந்து இந்த கேம்பிளிங் இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதனால் ஒரு சில பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்க நேரிடும். அதில் வந்து வெளியே வந்துடுவாங்க. இவர்கள் சட்டமும் தெரியும், சட்டத்தில் இருக்க ஓட்டையும் அவர்களுக்கு தெரியும். ஸோ அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நம்ம சொல்லலாம். எந்த ஒரு வேலையை கரெக்டாக செய்து முடிப்பாங்க. ஸோ உத்தியோகம்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து 24லேருந்து 33 வயசு வரைக்கும் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். 40 வயசு மேலே கொஞ்சம் திரும்பி ஸ்டடி ஆவாங்க. 45 50 வயசில் இவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க, உயரிய நிலைக்கு வந்துடுவாங்க. ஆயில் இவர்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீண்ட ஆயில் எல்லாமே நல்லாவே இருக்குது. இவர்களுக்கு நல்ல திறம்பட செயல்படுவார்கள் தான். உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க நல்ல படிப்பாளிகள், கோல்டு மெடலிஸ்ட்லாம் கூட வாங்குற நிறைய பேர் இதில் இருப்பாங்க அதில். ஸோ அதனால் வந்து உடற்பயிற்சி அந்த இதில் இருக்கவங்க இருப்பாங்க தொழிலில். அதே மாதிரி அரசு துறை நல்ல பதவிகளில் இருப்பாங்க. ஆடிட்டர்ஸு, டீச்சர்ஸு, ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்லாம் இருக்குங்களா, அது சார்ட்டர்ட் அந்த மாதிரி இதில் படிப்பு நல்லா இருக்கும். பட்டய படிப்பு நல்லா படிச்சிருப்பாங்க. இவங்க படிப்புக்கு ஏற்ற உத்தியோகத்துலேயும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் வந்து படிப்பு ஒரு இதுலேயும் உத்தியோகம் வராது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். மற்றபடி நல்ல இது ஜோதிட இது நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாரி வந்து வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிஸ்னஸ் விஷயமாக போக தொழில் முனைவோர் நிறைய பேர் இருப்பாங்க சொந்த தொழிலில். அதேமாதிரி இவங்க வந்து சொந்த தொழில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹோட்டல்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இதில் இருக்கிறதுக்கு இருக்குது. சிட் ஃபண்ட்ஸ் ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க. பியூட்டி பார்லர்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஸ்பா பியூட்டி பார்லர் சொல்கிறோம் இல்லைன்னா, அந்த மாதிரி இது வச்சு ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மீடியா சென்டர்ஸில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. திரைத்துறை மீடியாஸில் இதில் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவங்க செய்கிற தொழில்கள் நல்லாவே இருக்கும். இவர்கள் வந்து பிற்கால வாழ்க்கை நல்லாவே இருக்கும். பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க. பிள்ளைகள் வந்து இவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு வளருவாங்க. நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பாசம் எல்லாமே நல்லாயிருக்கும். பணத்துக்கு எந்த வித ஒரு குறையும் இருக்காது. கஷ்டத்துக்கெல்லாம் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. நல்லா போராடி முன்னேறுபவர்கள் நம்ம சொல்லலாம். ஒரு சில கஷ்டங்கள் இவர்கள் சந்தித்தாலும் வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு வந்து நோய்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும், சுகர் வரும், உங்களுக்கு எலும்பு பிரச்சனைகள் வரும். பக்கவாதத்தில் வந்து இந்த வயிறு பார்த்து கபம் சொல்கிற வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சளி தொல்லைகள் வரும். இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா ஒரு குபேரன், லக்ஷ்மியில் குபேர பெருமாள் வணங்குறாங்க அப்படின்லாம் வந்து உங்களுக்கு பெருமாள் இவங்களெல்லாம் வணங்குறாங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் அவர்களுக்கு. சரிங்களா? இது வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான குணநலங்களை பற்றி இந்த பகுதியில் பார்த்தோம். அடுத்த பகுதியில் இந்த நட்சத்திரத்தை பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.